யாரோ ஒருத்தர் ஏமாற தான் போறாங்க. இன்றைய நாள் எடப்பாடி நாளாக இல்லை அப்படி சொல்லுவோமே. கிரிக்கெட்ல தோத்தோன்னே சொல்லலை. இன்னைக்கு எங்களுடைய நாள் இல்லைன்னு சொல்லுவார் கேப்டன். அது மாதிரி எடப்பாடி சொல்லி சமாதானப்படுத்திக்க வேண்டியது. வேல்முருகனை கூட விட அவர் தயாரா இல்லை சார். ஒன்று மறந்து படிப்பார் அசம்பிளியில். இங்கே வா வேல்முருகன், என்ன உனக்கு பிரச்சனை கூப்பிட்டு கேட்குறாருல. ஏன் வேல்முருகன் போனால் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பறிபோகும்னா 4 தொகுதினாலும் அந்த 4ல் வேல்முருகனால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பார்ல. அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை எப்படி விட்டு கொடுப்பாங்க? அதுக்கு தானே இவ்வளோ போட்டி நடக்குது. ஈசா யோகா மையம் போனீங்கன்னா பிரேமலதா பிடிச்சிடலாம் சார் அப்படின்னு எதுக்கு துரத்திட்டு போறீங்க? எப்படியா நம்ம அன்னைக்கு இழுக்கணும்னு தானே. அதனால தான் சில 100 வாக்குகள் கூடாது. விஜய் என்கிற ஒரு பிரபலம் வந்து கணிசமான வாக்குகளை எல்லா கட்சியிலிருந்தும் பறிப்பார்னு ஒரு தியரி ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடிகிற போது, அது யாரிடம் எவ்வளவு பறிப்பார்னு தெரியாத போது ஒவ்வொரு 100 வாக்கும் முக்கியமாக தான் படுது எந்த இயக்கத்துக்கும், ஆட்சியை பிடிக்க நினைக்கிற இயக்கங்களுக்கு. ஸோ இந்த சமயத்தில் எடப்பாடி கொஞ்சம் ஏமாந்துட்டாரோ? அப்படி நினைக்கல. அவர் சில முயற்சிகளை எடுக்க தானே செஞ்சார். நேற்று சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும் போதே அருளை கூப்பிட்டு உள்ள பேசினாருங்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ. எதுக்கு? ஒரு முயற்சி தானே. எப்போ அப்பா பையன் சண்டையில் அப்புறம் வச்சுங்க, அப்போ ஐயா வர சொல்லு அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. அவர் முயற்சியில் எடுக்க தானே செய்கிறாங்க. சரி சுதீஷ், நீ அதிமுக பக்கம் போ, நான் திமுக பக்கம் போறேன், பிரேமலதா 2 காரை ரெடி பண்ணி அங்கிட்டு போன இங்கிட்டு போன அனுப்ப முடியுமா? யாரோ ஒருத்தர் ஏமாற தான் போறாங்க. இன்றைய நாள் எடப்பாடி நாளாக இல்லை அப்படி சொல்லுவோமே. கிரிக்கெட்ல தோத்தோன்னே சொல்லலை. இன்னைக்கு எங்களுடைய நாள் இல்லைன்னு சொல்லுவார் கேப்டன். அது மாதிரி எடப்பாடி சொல்லி சமாதானப்படுத்திக்க வேண்டியது. ஆனால் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும். வலுவான அணின்னு நான் சொல்லுவேன், குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அன்புமணியும் தினகரனும் சேர்ந்த பிறகு அதனால் ஏற்பட போகிற சில கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்த்தா அதிமுக சுலபமாக நீங்கள் தள்ளிட்டு போயிட முடியாது. ஆனால் திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமா அப்படின்னு கேட்டால் போதாதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிற சூழல்.